ஐயா என் குழந்தைய அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பேசாதப்பா. நீங்க பாத்தீங்களா? குழந்தையா? அப்படி ஒரு குழந்தை பார்த்ததே இல்லையப்பா. யாருமே தெரியலன்னு சொல்றாங்க. எங்கேயும் இல்ல சார். இந்த இடத்துல தான் பாத்தீங்களா? ஆமா சார், ஒரு பொம்பளை தான் சார் உங்க குழந்தைய கையில வச்சிருந்தா. அவ பார்க்க கொஞ்சம் குள்ளமா இருப்பா சார். அந்த மாதிரி யாருமே இங்க இல்லையே. எங்க குழந்தை? குழந்தை இருந்துச்சா? இல்ல, குழந்தை இங்க இல்ல. நீதான் குழந்தை இங்க இருக்குன்னு சொல்லி இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தியே. எங்க குழந்தை? ஒரு பொம்பளை தான் குழந்தைய வச்சிருந்தது. அரே, குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிற எல்லா பொம்பளையும் நைட் ஆனா இங்கதான் வந்து படுக்கிறாங்க. இது ஏன் வீட்டு இடமா இல்ல ஓ அப்பா வீட்டு இடமா? இங்க வந்து படுத்தா உடனே ஏன் ஆள் ஆயிடுவாங்களா? யோ, உன் பேர் என்ன? தனசேகர். என்ன தனசேகர்? இது பேச்ச கேட்டுட்டு இங்க வந்து கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுயா? நாளைக்கு எனக்கு ஒண்ணுனா நீ வரணும், உனக்கு ஒண்ணுனா நான் வரணும். என்ன கதைன்னு கேளு. இந்த நந்தினி எங்க ஏரியா பொண்ணுக்கா, அது சொல்லிச்சுன்னு வந்துட்டேன். சரி சரி, தப்பா எடுத்துக்காதக்கா. மன்னிச்சிருப்பா, மனசுல வச்சுக்கிறப்பா, மன்னிச்சிருப்பா. அக்கா வரேங்க. உனக்கு ஏதாவது வேலை ஆளுனா சொல்லுக்கா, நாங்க வரட்டாக்கா. ஆமா தனசேகர், என்னக்கா? இரு. எதுல வந்த? ஆட்டோல தான்க்கா. அப்படியா? என்ன ஆட்டோ கட் பண்ண மால் இருக்கா? அது சரி சரி, இந்தா புடி புடி. நாளைக்கு என் பேரை சொல்லி நல்லா என்ஜாய் பண்ண. கிளம்பு கிளம்பு. ரொம்ப நன்றிக்கா. ஏம்பா பாப்பா போலாம். சார் வாங்க சார் போலாம். என்னையா? என்ன என்னையே பாத்துட்டு இருக்க? கியூ? இல்ல, என் குழந்தை இங்கதான் இருக்குன்னு தோணுது. நான் போலீஸ்க்கு போறேன். கியா? போலீஸ்கா? என்னையா? போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கியா? என்ன தனசேகர், நீ தானே கூட்டிட்டு வந்த? போலீஸ்க்கு போறேங்கறா, அப்புறம் உனக்கு என்ன மரியாதை இருக்கு? யோ, என்ன நினைச்சுங்கடா? இது வரைக்கும் நீட்டா தானே போயினுக்குது. குழந்தை இருக்குன்னு சொன்ன, வந்தோம் பார்த்தோம் தேடணும், குழந்தை கிடைக்கல. அப்புறம் என்ன போலீஸ்க்கு போறேன்ற? என்ன நினைச்சுனுற? நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாமலா வந்தோம்? நந்தினி, என்ன நந்தினி? மரியாதையா போ சொல்லு. அந்த ஏரியாவிலே இருக்க மாட்டே நீ. போ சொல்லு. நந்தினி, அவ்வளவுதான் அவருக்கு. போ சொல்ல அவர. நந்தினி, ஏரியாவில வீடே இருக்காது. மரியாதையா கூட்டணும் போ. சார் ப்ளீஸ் சார், போங்க சார். என்ன நந்தினி, என்ன நினைச்சுன்னு அந்தால கூட்டணும் போ. கிளம்பு. ஏய் கிளம்புடா, வெளியே கூட்டணும் போய். போங்க சார், போங்க. நான் சொல்றேன்ல, போங்க சார். போங்க சார், போங்க சார். போ சார், போ. போங்க சார், போங்க. போங்க. அட என்ன சார், போங்க சார். போங்க. போங்க சார். என்ன சார் பாக்குற? போ சார். ஐயோ, குழந்தை கிடைக்கல போட்டிருக்க. மாப்ள, கவலைப்படாதீங்க. எப்படியாவது உங்க குழந்தைய நான் கொண்டு சேர்த்துறேன். நான் கொண்டு சேர்த்துறேன். செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். துடி துடிச்சு சாகணும்.
செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும், துடி துடிச்சு சாகணும். ஓய் சரியான கிரிமினல் நீ. அன்னைக்கு நீ இதை ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதோ வேண்டாத வேலை பாக்குறியோன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் இதோட வேல்யூ தெரியுது. இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட். இந்த எவிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த கடற்கரையான் உன்னை விட்டு பிரியவே முடியாது. இந்தா. தேங்க்யூ ஸோ மச். என்ன தேங்க்ஸ் எல்லாம் நமக்குள்ள? நோ ஐ ஹாவ் டு மென்ஷன் இட். கோர்ட்டுக்கு போனா கூட கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த மொபைல் எனக்கு கொடுக்க போகுது. ஸோ திஸ் இஸ் வெரி வேல்யூபிள். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும் இதோட மதிப்பு இப்போ. ஓ, அந்த அளவுக்கு வேல்யூ ஆயிடுச்சா? பின்ன இந்த கடற்கரை என் கூட வாழ ஆரம்பிச்சதுலேருந்து செல்லம்மா அப்படிங்கிற பேரை கேட்டாலே முகம் சுளிக்கிற மனுஷன். ஆனா அன்னைக்கு அந்த செல்லம்மா லாக்அப்ல இருக்கான்றது தெரிஞ்ச உடனே மனுஷன் ஆடி போயிட்டாருல்ல. இவ்வளோ நாள் இல்லாத பாசம் எங்கிருந்து எப்போ எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கும் போது நான் லேசா ஆடி போயிட்டேன். ஸ்னேகா, அதனாலதான் பிளட் இஸ் thicker than வாட்டர்னு சொல்லுவாங்க. பட் நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத. ஏன்னா தானும் ஆட முடியாது, தான் தசையும் ஆட முடியாது. இந்த எவிடன்ஸ் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும். நோ இந்த எவிடன்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கேங்கிற தைரியத்துல நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம காய் நகர்த்திக்கிட்டே இருக்கணும். யூனோ, செஸ் விளையாட்டுல ராஜாவுக்கு செக் வைப்பாங்க. ஆனா நம்ம 2 பேரும் ஆடுற இந்த ஆட்டத்துல ராணிக்கு செக் வைக்கணும். ஒரே ஆட்டத்துல ராணி கதை க்ளோஸ் ஆயிடணும். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் ஒரே எதிரி அந்த செல்லம்மா. அப்சல்யூட்லி. இந்த வீடியோல கடற்கரையான் சொன்னத எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தி முடிச்சிடணும். யூ மீன் வடமலையோட முடிவு? ஆமா, அவனோட முடிவுல தானே நம்மளோட வெற்றியே ஆரம்பமாகும். சோ காமினிய வச்சு அந்த வடமலை கதையை நம்ம முடிக்கிறோம். ஓகே, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? உடனே காமினிக்கு ஃபோன் பண்ணு. எங்க மீட் பண்ணலான்னு ஃபோன்லயே கேளு. ஹலோ. காமினி, நான் தான் ஸ்னேகா பேசுறேன். தெரியுது, சொல்லு. என்ன ஒரு மாதிரி பேசுற? சரி விடு. நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல ஒரு பெரிய வேலை ஒண்ணு இருக்குன்னு. அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப எனக்கு நேரம் சரியில்லை. வை போன. ஹேய், என்னாச்சு காமினி? எதுக்குமே அசராதவ நீ அப்படி பேசுற? ஆமா, ஊரையே பயங்காட்டுற யானையா இருந்தாலும் கட்டெரும்புக்கு பயந்துதானே ஆகணும். யானைக்கு பயம் வரலாம், காமினிக்கு பயம் வரலாமா? சின்ன எறும்பு தானே, கால்ல போட்டு நசுக்கிட வேண்டியதானே. ஹே, காலு கிட்ட வந்தா தூக்கி போட்டு ஒரேடியா நசுக்கிடலாம். உனக்கு காதுக்குள்ள வந்துள்ள கொடையுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப எனக்கு மூடு சரியில்லை. வை போன, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ காமினி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு? அவ ஏதோ மூட் அவுட்ல இருக்கா போல இருக்கு. விடு, அவளுக்கு என்ன பிரச்சனையோ? ஒருவேளை அவளுக்கு போலீஸ் ரைடோ இல்ல கார்பரேஷனால ஏதோ பிரச்சனையோ? இருக்கலாம். இருந்தாலும்
நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கும்போது தடங்கலாய் போச்சேன்னு நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. ஆமா ஆமா, நாம என்ன மங்களகரமான காரியமா செய்ய போறோம்? வடமலையே போட்டு தள்ள போறோம். அந்த விஷயம் நமக்கு சாதகமா முடிஞ்சா சரி. கூடிய சீக்கிரம் வடமலைய போட்டு தள்ளுறோம். சாரி சார். நீ எதுக்குமா சாரி கேக்குற? என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த ஏரியா ஆளுங்க இப்படி காலவாரி விடுவாங்க நான் எதிர்பார்க்கல சார். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுமா. இனிமே குழந்தை விஷயமா என்னை பார்க்க வராதீங்க சார். வரமாட்டேம்மா, நிச்சயமா இனிமே உன்னை தேடி வரமாட்டேன். என் குழந்தை இருக்கிற இடம் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் குழந்தைய எப்படி மீட்கணும்னு எனக்கு நல்லா தெரியுமா. சார் போலீஸ்க்கெல்லாம் போயிடாதீங்க சார். குழந்தைய கொண்டாலும் கொன்றுவாங்க தெரியுமா. சார். நான் ஒன்றும் லோக்கல் போலீஸ்லாம் போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் மூவ் பண்ண போறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. செலவுக்கு வச்சுக்கோமா. வேண்டாம் சார். பரவாயில்லம்மா, வச்சுக்க. ம் சரி, நீ போமா. என்னடி உன் அப்பா ஆசை மகளை தேடிட்டு வந்துட்டு போறான்? அவ்வளவு திமிராயிடுச்சு அவனுக்கு. அக்கா, நான் உன்னை சொல்ல தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல. முதல்ல செல்லம்மா, அப்புறம் போலீஸ், இப்ப செல்லம்மா புருஷ வடமலை, எல்லாம் லைனா வந்துட்டே இருக்காங்கக்கா. இந்த சனியை வந்து நமக்கு நிம்மதியே இல்லக்கா. பேசாம விட்டு வச்சு நிம்மதியா நம்ம தொழில பாக்கலாக்கா. என்ன பேசுற நீ? இந்த தொழில 1000 கஷ்டம் இருக்கும். அதுக்காக உருப்படியை விட்டு கொடுத்துட முடியுமா? அப்படி உருப்படியை விட்டு கொடுக்கறதா இருந்தா நம்ம கையில லட்சுமி தங்காது. அக்கா, நம்ம ஏற்கனவே குழந்தை செத்து போச்சுன்னு ஸ்னேகாட்ட பணம் வாங்கிட்டு அப்புறம் என்னக்கா? இந்த குழந்தைய பேசாம கேரளா பக்கம் தள்ளி விட்டு நிம்மதி வேலையை பார்ப்போம். நான் வேணா நீ பேசுறது புரியலையே. இது வரைக்கும் அந்த குழந்தை மேல அவ்வளவு பாசமா இருந்த, இப்ப கேரளால கொண்டு போய் தள்ளி விடலான்ற. இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? அணில் உனக்கு அணில் பேர் வச்சது போல பெருச்சாலி பேர் வச்சுக்கலையா? சும்மா நோண்டது வேலையா போச்சு உனக்கு. நான் எதுக்கு சொல்றேன்? இந்த சனியை வந்து வாரம் ஒரு பஞ்சாயத்து, அக்காக்கு தேவையில்லாத டென்ஷன், அதனால தலைவலி. அதுதானே சொல்றேன். நீ நிறுத்துங்க உங்க சண்டைய. நான் ஸ்னேகா கிட்ட இந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு கருப்புதுரை. இந்த குழந்தைய கடத்தினதுக்கு எனக்கு ஒரு விலை கிடைச்ச மாதிரி இத காப்பாத்தி வளர்க்கறதுக்கும் கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் விலை கிடைக்கும். இந்த உருப்படி ஒரு நாள் எனக்கு தங்க மழையா கொட்ட போகுதுடா, கொட்ட போகுது. இவ்வளவு நாள் அந்த வடமலை சிக்னல் தேடிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான். இப்ப நம்ம இடத்துக்கே வந்துட்டான். ஒருவேளை அவன் போலீஸுக்கு போயிட்டா? அதுக்குதான் நானும் சொல்றேன். அவன் போலீஸ்க்கு போக மாட்டான்டா. அப்படியே அவன் போறதா இருந்தா இந்த குழந்தைய கடத்தின அப்பவே போயிருக்கணும். ஆனா அவன் போல. அப்படின்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அத பத்திலாம் நமக்கு கவலை இல்ல அனில். அவன் கண்டிப்பா நம்ம இடத்துக்கு மறுபடியும் வருவான். 6 மாசத்துக்கு அவன் மறுபடியும் இந்த பக்கம் வராதபடிக்கு அவன் காலை உடைச்சு. அக்கா, என்னடா பெரிய ரியாக்ஷனா கொடுக்குற? அக்கா அக்கான்னு உங்களை பாராட்டேன்க்கா. எப்பக்கா? இப்பவே. ஓகேக்கா. ஏய்